OMR அப்படினாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா OMR famous for IT. So IT ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா massive growth சென்னையில OMR தான். So இங்க வந்து பாத்தீங்கன்னா population also increased. இதுக்கு ஏத்த மாதிரி living spaceம் வேணும். அதாவது house வேணும். So அது வந்து பாத்தீங்கன்னா fulfill ஆகுற மாதிரி நிறைய high-rise product வந்துட்டே இருக்கு. But still வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து South Indians, the South Indian peopleக்கு நிறைய பேருக்கு high-rise பிடிக்கிறது இல்ல. ஆனா நம்ம low-riseனா கண்டிப்பா love to purchase. So அந்த மாதிரி நீங்க low-rise தேடிட்டு இருக்கீங்க. Again ஒரு branded product பாக்குறீங்க. After Sodingaluru Siriseri area ஒரு நல்ல சூப்பர் பிராண்டட்ல லோ ரைஸ் கான்ஃபிகரேஷன்ல அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் and warm welcome. இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா OMRல படூர்ல டிவிஎஸ் கம்பெனி டெவலப் பண்ணக்கூடிய வெர்டா விஸ்டா அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.8 acres லேண்ட் ஏரியா. இந்த லேண்ட் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 355 அப்பார்ட்மெண்ட் 2 bedroom 3 bedroom காம்பினேஷனில் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள மாடல் ஹவுஸ் அவைலபிளாக இருக்குது, மினியேச்சர் அவைலபிளாக இருக்குது. ஸோ அகைன் இந்த ப்ராப்பர்ட்டி நான் சொல்லணும்னு சொன்னால் நம்ம ஆன் OMR அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஆன் OMR இல்லை. OMR வந்து ஹார்ட்லி ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் உள்ளே வருவீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்து வாட்டர் சூப்பராக இருக்குங்க. வாட்டர் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, டஸ்ட் பொல்யூஷன் கிடையாது, உங்களுக்கு வந்து ஏர் பொல்யூஷன் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டிவிஎஸ் வெர்டா விஸ்டா. ஸோ நம்ம டிவிஎஸ் வெர்டா விஸ்டாவுடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸில் நின்றுருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் வந்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி ப்ராடக்ட் மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. டிவிஎஸ் எமரால்ட் வெர்டா விஸ்டா IGBC சர்டிஃபைட். ஸோ மோர் லைட் மோர் விண்ட், ஸோ ரொம்ப கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து IGBC சர்டிஃபிகேட் தராங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கிச்சனில் என்ன மாதிரி டைல் வரும் அதை காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் பால்கனியில் ஆன்டிஸ்கிட் டைலு. ஸோ இது எப்படி இருக்க போகுது, உட்டன் ஃபினிஷ் மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸோ பெட்ரூம் நமக்கு ஹாலில் வர டைல் எப்படி இருக்க போகுதுன்றதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ சுவிச்சஸ் நமக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய விண்டோஸு அந்த டோர் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்றதையும், மெக்கானிக்கல் டோர் ஸோ எந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி வரும்ன்றதையும் இங்கே காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் வர காம்பினேஷன் டைலு. ஸோ இது வந்து 2-3 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த சானிடரி ஃபிட்டிங்ஸ் வந்து இது வந்து வாஷ் பேஷனு ஜாகுவர் கொடுத்துருக்குறாங்க. லிவிங் அண்ட் டைனிங் ஸோ நமக்கு என்ன மாதிரி டைல் வரும் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. என்ன சைஸ்ன்றது காமிச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குமே சைஸும் காமிச்சிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மேபி ப்ராப்பர்ட்டி பார்க்க வரீங்கன்னு சொன்னால் இந்த இதெல்லாமே இங்கே அவைல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ண போகிற ப்ராடக்டோட குவாலிட்டி ஸ்டேஜ் அதோட சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிவிஎஸ் வெர்டா விஸ்டாவுடைய மினியேச்சர் நிற்கிறோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடே கிடையாது. டிவிஎஸ் வெர்டா விஸ்டாவில் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வந்திருக்கு. இது CMD அப்ரூவ்டு ரெரா சர்டிஃபிகேஷன் இருக்க ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங், அது இல்லாமல் உங்கள் வீட்டிலேருந்து லிஃப்ட்டு பார்க்கிங் வரலையும் போகுங்க. இந்த அவுட்டோரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வந்து நம்ம நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 355 யூனிட்ஸ். இங்கே வந்து வாங்க உங்களுக்கு ரொம்ப மினிமமான க்ரௌடு, 355 வீடு, 4 ஏக்கர் 80 சென்ட். பெரிய ப்ராஜெக்ட் பிராண்டட் ப்ராடக்ட் லோ எஸ்டேட்னா கிடைக்கிறதே கிடையாது. இந்த ப்ராடக்ட் அவைலபிளுங்க. நமக்கு வந்து இங்கே நிறைய அமினிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 2 ஜோனாக பிரிச்சிருக்கிறாங்க. ஜோன் ஒன்றில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிச் இருக்குது, மல்டிப்ளே கோர்ட் இருக்குது, அப்புறம் ஃப்ளோர் கேம்ஸ் ஜோன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ரிங் இருக்குது, ராக் கிளைம்பிங் இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, டர்ட்டில் பிளே ஏரியா இருக்குது, அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் வாக்வே இருக்குது, அவுட்டோர் ஜிம் இருக்குது, பெட் பார்க் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வந்து வீடு வாங்கினீங்கன்னா பெட் வச்சுக்கலாம். ஜோன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பேஸில் இருக்குது. அது வந்து ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்பார்ட்மெண்ட் நடுவில். அந்த ஜோன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ஸ்பேஸு, பார்ட்டி லானு, பெரிய ஸ்விம்மிங் பூலு. ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2028 டிசம்பர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க டிவிஎஸ் சோஃபார் சொன்ன வரலையும் என்ன இயர் டேட் கமிட் பண்ணுறாங்களோ அதில் கண்டிப்பாக டெலிவரி கொடுத்துட்டே வராங்க. ஸோ டிலே இல்லை. ஸோ அதனால் நம்பி நம்ம வாங்கலாம். ஸோ வாங்க மாடல் ஹவுஸ் பார்க்க போயிடலாம். ஸோ அங்கேயும் சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஸோ மாடல் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு விரும்புகிறேன். என்ன அப்படி கேட்டிங்கன்னா 2 bedroom ப்ரீமியம். ஸோ என்ன சைஸில் 2 bedroom அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா 964 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1116 அந்த சைஸில் 2 bedroom அவைலபிள். ஸோ மேபி நீங்கள் 900+ வாங்குவீங்கன்னா அது 2 bedroom ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 2 bedroom கிளாசிக் இது வந்து பார்த்தீங்கன்னா 1116 நார்த் ஃபேஸிங்.
அகைன் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். நான் உங்களுக்கு சொன்ன ஃப்ரண்ட் ஃபேஸிங் தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஈஸ்ட் ஆர் நார்த் தான் இங்கே அவைலபிள். ஸோ அதனால் அதுவுமே நமக்கு பெஸ்ட் பார்ட்டு. அது இல்லாமல் 3 பெட்ரூம் போவீங்கன்னு சொன்னால் 3 பெட்ரூம் ப்ரீமியம். இது வந்து 1354 ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ அதே மாதிரி 3 பெட்ரூம் கிராண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1618 ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங் தான் அவைலபிள். அகைன் இந்த மாதிரி சைஸஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. லோ ரைஸ் ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு 4 பெட்ரூம் ஆல்சோ அவைலபிள். க்ளோஸ் டு 2000 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வரும். வாங்க இப்போ மாடல் ஹவுஸ் பார்க்க போயிடலாம். டிவிஎஸ் எமரால்ட் வெர்டா விஸ்டாவுடைய மாடல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1566 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதில் வந்து நம்ம பிரித்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து 3 பெட்ரூம் கிராண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாடல் ஹவுஸ் தான் இங்கே இருக்குது. நல்ல டோர் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி 7/3.5 சைஸ் டோரு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இது டிஜிட்டல் லாக்கு பண்ணியிருக்காங்க. இதுவுமே மெக்கானிக்கல் டோரு ஹெவியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 mm இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் டோரு நல்லா ஹெவியாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்டாக உள்ள திறந்தாலே வந்துடலாம். இது ஒரே ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவிங் அண்ட் டைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறது லிவிங்கு. ஸோ நீங்கள் உள்ளே வருவீங்கன்னா இங்கே டிவி பேனல் இங்கே இருக்குது. டிவி கபோர்டு கொடுத்துருக்காங்க, பேனல் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைனிங் ஏரியா இருக்குது. பால்கனி வந்து இவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்கன்றது தான் நமக்கு வந்து ஆச்சரியமான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட் வந்து வித் இருக்குது, 11 ஃபீட் வந்து லென்த் இருக்குங்க. ஸோ இது வந்து ஆன்டிஸ்கிரிட் டைல் போட்டு, ஸோ இங்கே வந்து நல்ல கிரில் போட்டு நம்ம கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இது ரொம்ப லேவிஷாக இருக்கும். இந்த பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸபிள் பெட்ரூமுங்க. அட்டாச் கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10.4 × 13:1. ஸோ நல்ல சைஸபிள் பெட்ரூம் தான். ஸோ அகைன் டாய்லெட் ஸ்பேசிஸாக தாங்க இருக்குது. 7.8 × 4.7. அகைன் இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10.4 × 13.7. கபோர்ட் டாப் டு பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்குது காமன் டாய்லெட்டு. ஸோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அகைன் இந்த டாய்லெட்டுமே வந்து 7.9 × 4.11. நல்ல பெரிய டாய்லெட்டு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இல்லத்தரசுகளுக்கு பிடிச்ச இடம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க தனியாக செப்பரேட்டாக. இந்த மாடுலர் கிச்சன் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் உங்கள் சாய்ஸுங்க. நீங்கள் ஏன்னா இப்போ வந்து நம்ம கொடுக்கும்போது இதெல்லாம் இல்லாமல் தான் கொடுப்போம். வீடு வந்து இது எதுவுமே இருக்காதுங்க. வெறும் கிச்சன் ஏரியா மட்டும் தான் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து இது வந்து நீங்கள் இன்பில்டாக பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரு. ஸோ டிஷ்வாஷ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த எண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போனால் வாட்டர் ப்யூரிஃபையரு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் ஏரியா. ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சாச்சு. ஐஎஃப்பி வச்சுருக்குறாங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. மேபி சர்வன்ட் மேட் வராங்க, பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவுறாங்கன்னா கழுவலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் சைஸ் பார்த்தீங்கன்னா 13.9 × 10. இது 2 விண்டோ வருது. சிங்கிள் விண்டோ மாதிரி 2 விண்டோ வருது. டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 4.11 × 7.9. இங்கே ஒரு கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவர் ஃபிட்டிங்கு. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. மேபி கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டாங்கன்னா ஷவர் வந்துடும். கரெக்டாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் மாடல் ஹவுஸ் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நமக்கு வீடு வரும்பொழுது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வால். மேபி இதில் வால் பேப்பர் போடல, இந்த மாதிரி நார்மல் வால் வரும். பட்டி பார்த்த சீலிங் வரும். ஸோ அகைன் டைல், இந்த டைல் வந்துடும். மற்றபடி பாத்ரூமில் இருக்க ஃபிட்டிங்ஸு அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே வந்துடும். கிச்சனில் நான் சொன்ன மாதிரி மேடையோ மாடலர் கிச்சனோ வேறு எந்த இதுவுமே அங்கே இருக்க மெட்டீரியல் எதுவுமே வராது. ஓப்பன் கிச்சன் வரும். உங்களுக்கு வந்து ப்ளம்பிங் லைன் இருக்கும், எலக்ட்ரிக்கல் லைன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே இருக்கும். அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்துடுங்க. இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ இது வந்து பார்த்திங்கன்னா யூபிசி போட்டிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்துடும். ஸோ இது ப்ளஸ் அங்கே வந்து 4 ஃபீட் கிரில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டோர் நம்ம பார்க்குற மேபி இங்கே வந்து கதவை காணல, இந்த டோர் இங்கே போடல. ஓகே, பட் அது மாதிரி ஃப்ளஷ் டோர் வந்துடும். ஸோ இந்த டோர் வரும். மெயின் டோர் மெக்கானிக்கல் டோரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்டான டோர் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வீட்டில் இன்பில்டாக வந்துடுங்க. வித் அந்த லாக் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் லாக்கு. ஸோ அதெல்லாமே வந்துடும். ஏன் சார் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து முதலாளி வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி பிராண்டு பார்ப்போம் இல்லையா. ஸோ அதில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவலில் இருக்காங்க. என்னடா அப்படின்னா 1929 இந்த பிராண்டு மார்க்கெட்டில் இருக்குது. யாரை சொல்கிறவங்களுக்கு தெரியுதா? டிவிஎஸ், ஐயங்கார்,
டிவிஎஸ் பிராண்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹியூஜ் லெகசி, 100+ இயர்ஸ் லெகசி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து தேர் ஆல்வேஸ் ஃபார் பிராண்ட் அண்ட் குவாலிட்டி. ஸோ இதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கி பங்கி கான்செப்ட்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் ப்ரீமியமாக இருக்கும் இவங்களுடைய ப்ராடக்ட்டை, ஆனால் அது ஒர்த் ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் பில்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் தென் ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி சில ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணதில் நமக்கு என்டையர் OMR நீங்கள் வந்து ஃப்ரம் தரமன்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் டு கேளம்பாக்கம் வரலையும் OMR சரௌண்டட்னாலே ஹைரைஸ் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் அ கில்லிங். ஹைரைஸ்ன்றது தான் எல்லாருக்கும் தேவை, நெசசிட்டி. தட் இஸ் வாட் பிஸ்னஸ். ஸோ அதில் தான் நிறைய பணம் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ பட் அகைன் இந்த ப்ராடக்ட்டு டிவிஎஸ் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப காம்படிட்டிவான ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் அண்ட் தென் 3 பெட்ரூம் என்ன சைஸ் இருந்தால் சரியாக இருக்கும், என்ன ப்ரைஸ் பேண்ட் வேணும், என்ன ப்ராக்கெட்டில் வந்து சேல் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி ரிசர்ச் முடித்து ஸோ இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஆல்ரெடி 1 மந்த் ஆகுதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய சேல் நடந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சரௌண்டடில் எங்கேயுமே லோ ரைஸ் ப்ராடக்ட், பிராண்டட் ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் தான் அவைலபிள். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வந்துடும். அண்ட் தென் வந்து 355 அப்பார்ட்மெண்ட் மட்டுமே. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக பார்த்த விஷயத்தில் இவங்க கொடுத்துருக்குற கார்பெட் ஏரியா நல்லா கொடுத்துருக்காங்க. கார்பெட் ஏரியா சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாகவே ஜென்யூனாக 70% பக்கம் கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு. கொடுத்துருக்குற ரூம் சைஸஸ்ஸு எல்லாமே உண்மையாக அப்ரிஷியேட்டபிள். சூப்பரான சைஸஸ் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிக்காக கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ என்னை சுற்றி ஐடி கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே வந்து வீடு வாங்கலாம், இல்லை ரெண்ட்டுக்கும் வரலாம் ஃப்யூச்சரில். ஸோ அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் மெட்ரோவோட சிறுசேரி மெட்ரோவோட கனெக்டிவிட்டி இங்கேருந்து ரொம்ப பக்கம். ஹார்ட்லி 8 மினிட்ஸில் நீங்கள் வந்து மெட்ரோக்குள்ளே போயிட முடியும். அதே மாதிரி சிப்காட், ஸோ ஐடி சிப்காட் வந்து இங்கே வந்து ஹார்ட்லி 8 மினிட்ஸு. மெயின் வந்து பார்த்திங்கன்னா காக்னிசன்ட்டு, டிசிஎஸ்ஸு, எக்ஸாவேரு, ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. நீங்கள் வேறு என்னன்றதெல்லாம் நீங்கள் மேபி சர்ச் பண்ணிக்கோங்க. வேறு என்னெல்லாம் பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் 15 மினிட்ஸு, மரினா மால் 10 மினிட்ஸு, நோவோட்டல் சென்னை அது வந்து பார்த்திங்கன்னா 8 மினிட்ஸு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பீச்சு, ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து பார்த்திங்கன்னா 23 மினிட்ஸு. அண்ட் தென் பிஎஸ்பிபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற இடங்கள். அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் 8 மினிட்ஸு. ஸோ திஸ் இஸ் வாட். ஆமாம் சார், இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டு பாருங்களேன். இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா நமக்கு காம்படிஷன் ப்ராடக்ட் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும், அகைன் பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தர முடியுமா, இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த கீழே இருக்க நம்பரை கால் பண்ணால் தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.